இத்தனை நாள் கொலைகாரிய நம்பி ஏமாந்துட்டோங்கிற கடுப்புல மாமா எப்படியோ என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மாமா கூட சந்தோஷமா வாழ போறேன். எப்படி என் மாஸ்டர் பிளான் பா! நான் நினைச்சதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை கஷ்டம், எவ்வளோ சோதனை, என்னென்ன வழியெல்லாம் ட்ரை பண்ண தெரியுமா? கடைசியில இதுதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடி பாவி, இன்னும் என்னெல்லாம்டி பண்ணி வச்சிருக்க? நிறைய நிறைய பண்ணிருக்க அத்தை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு தனோ பேங்க்ல இஎம்ஐ கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம் திருட்டு போச்சுல, அது கூட என் ஐடியா தான். செம்மையான ஒரு ஆளை செட் பண்ணி பக்காவா பணத்தை அடிச்சிட்டேன். இஎம்ஐ கட்ட முடியாம பேங்க்காரங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நீ அவளை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அவகிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கட்டுன்னு சொல்லிட்ட. உன்னை நம்பி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. செம்மையான சான்ஸ் கிடைச்சிச்சு, சரியா பயன்படுத்திக்கிட்டேன். பாவி, எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்க நீ! நீ விஷண்டி. எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. மரியாதையா வெளியில போடி. ஏய், வீட்டை விட்டு வெளியில போடி. எது? வீட்டை விட்டு வெளியே போணுமா? நான் எதுக்கு போனும் அத்தை? இனிமே இது ஏன் வீடு. நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா உனக்கு ஒரு பிளான போட்டு உன் புள்ள கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு உன்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னடி சொன்ன? என்னையும் என் புள்ளையையும் பிரிப்பியா? இனிமே உன்னை நான் இங்க விட்டு வச்சிருந்தா தானே அண்ணன் பொண்ணாச்சேன்னு பரிதாபப்பட்டு வச்சிருந்ததுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டடி. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளிய போ, வெளிய போ. அத்தை, வெளிய போன்னு சொன்னேன். விடு விடு அத்தை. ஓடி. விடு அத்தை. ஏய் அத்தை. என்னக்காச்சு? என்ன? ஐயோ மா, என்னம்மா, என்ன பிரச்சனை? கதிரு, ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. உடனே இவ இந்த வீட்டை விட்டு போகணும். என்ன ஆச்சு? எதுக்காக இவளை வீட்டை விட்டு திடீர்னு போக சொல்றீங்க? இது வரைக்கும் இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம். கூடவே இருந்து குழி பறிச்ச மாதிரி என் வீட்டு உப்ப தின்னுட்டு என் குடும்பத்தையே சதைக்க பாத்திருக்கா. அன்னைக்கு தனத்தோட பணம் திருடு போனதுக்கும் சரி, இன்னைக்கு தனத்தை போலீஸ் கொலை கேஸ்ல புடிச்சிட்டு போனதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். வேணும்னே திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. என்னக்கா சொல்ற? இவதான் போலீஸுக்கு போன் பண்ணி தனமும் சௌந்தர்யாவும் சேர்ந்துதான் இந்த கொலைய பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கா. இவ இந்த அளவுக்கு போவான்னு தெரியாம நம்பி கூடவே வச்சிருந்தனே, என்ன சொல்லணும்? இவ குணம் தெரியாம இவ பேச்ச கேட்டு நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ராதிகா? எதுக்கு தனத்து மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்ட? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ! ஏ, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் போலீஸ் கிட்ட சொன்னேன். அப்படி உங்க மேல தப்பு இல்லைன்னா அதை நிரூபிச்சுட்டு வெளியே வர வேண்டியதானே? கதிரு, இவ்ளோ நடந்து இவ என்ன வாய் துடுக்கா பேசுறா பாத்தியா? இவளெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கறதே பாவம்.
ஏய் வெளியில போடி, வெளிய போன்னு சொன்னேன். இல்ல அத்தை. என்னடி அத்தை, அத்தை, விடு அத்தை. வெளிய போடி. ஏக்கா போடி. என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. போ போடி இங்க இருந்து. போடி. அக்கா ராதிகா நீயும் கூட போறியாடா? போடா போ. சாரி சண்முகம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராதிகா தான். அவளாலதான் உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. அவ பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நீங்க விடுங்க, அவங்கள பத்தி ஏற்கனவே தெரிஞ்சது தானே. நம்ம இப்ப எப்படி தனத்தையும் சௌந்தர்யாவையும் காப்பாத்தணுங்கிற மட்டும்தான் நம்ம யோசிச்சாகணும். சண்முகம், அந்த திவாகர் சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. கண்டிப்பா தனமோ சௌந்தர்யாவோ இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா போலீஸ் கேஸ் எடுத்திருக்காங்களே. இவங்க 2 பேரும் திவாகர் கூட இருந்த எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன செய்யறது? அதை பத்தி யோசிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த திவாகரோட அப்பா அம்மாவை பார்த்து பேசுறது தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். அவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வாபஸ் வாங்கின பிரச்சனை முடிஞ்சிரும்ல. என்ன கதிர், அவங்க கிட்ட எப்படி சொல்றது? அது என்னங்க பெரிய விஷயம்? கம்ப்ளைண்ட்ல அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கான்ஸ்டபிள் யார்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இல்லனா கூட அந்த ஏரியா எனக்கு நல்லா தெரியும். எப்படியும் இந்த வீட்டு முன்னாடி ஏதாச்சும் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க போ. அண்ணி, நம்ம அடிச்சப்ப அவன் நல்லா தானே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் செத்து நம்ம மேல கேஸ் போட்டு நம்மள அரெஸ்ட் பண்றாங்கன்னா யாரோ நமக்கு எதிராக சதி பண்றாங்கன்னு தான் அர்த்தம். யார இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கும் தெரியல சௌந்தர்யா. நம்ம நேர்மையா தான் இருக்கோம். நம்ம எதுவும் செய்யலன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். பார்க்கலாம். எடுத்துக்கோங்கம்மா, பயப்படாதீங்கம்மா. போலீஸ்னாவே தப்பானவங்க கிடையாது. தப்பு செஞ்சவங்க கிட்ட தான் நாங்க கடுமையா நடந்துக்குவோம். காலையிலேருந்து 2 பேரும் எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருக்கீங்களேம்மா, அதான் மனசு கேட்காம டீ எடுத்துட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க. சரி வாங்க, வெளியே வாங்க, காத்தோட்டமா சாப்பிடலாம். வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. ம், இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. பயப்படாம எடுத்துக்கோங்கம்மா. நீங்க இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொந்த மகன் தம்பின்னு கூட பார்க்காம அன்னைக்கு அவனை போலீஸ்ல கொண்டாந்து ஒப்படைச்சிங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்கன்னு என்னால நம்ப முடியலம்மா. எடுத்துக்கோங்கம்மா, எடுத்துக்கங்க. ஆனா உங்களுக்கு எதிரா சரியான ஆதாரம் இருக்கு. அதனால எங்களால எதுவும் செய்ய முடியாது. கோர்ட்டு தான் முடிவு செய்யும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாளும் கோர்ட் லீவு. திங்கக்கிழமை உங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துவாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டா உடனே 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கிறதே கஷ்டமா. அதனால ஸ்டேஷன்ல இருக்கிற 2 நாளைக்குள்ள உங்க வீட்டுக்காரங்க ஏதாவது முயற்சி பண்ணி உங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. இல்லைன்னா கஷ்டமாயிருமா. பாத்துக்கோங்கம்மா, என்னால முடிஞ்சது அதான். குடிங்க.